எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. வாழுங்கலை சார்பாக என்னுடைய பேர் சுரேஷ் பாபு. நான் வாழுங்கலையோட ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்காங்க. இவங்க ராஜலட்சுமி சாமிநாதன், அவங்களும் வாழுங்கலையோட ஸ்போக்ஸ் பர்சன். ஸோ நம்முடைய யதார்த்த ஜோதிடர் செல்விஜி வந்து வாழுங்கலையோடைய ABCயோட பிஆராகவும் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த ப்ரெஸ் மீட்டை முன்ன கொண்டு போவாங்க. குருதேவருடைய நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடக்க போகுது. 30ஆம் தேதி சாயந்தரம் ராமேஸ்வரத்தில் மகாருத்ர பூஜா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி மக்கள் வெள்ளத்தில் நடக்க போகுது. அதே மாதிரி சென்னையில் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி காலையில் YMCA ராயப்பேட்டையில் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. பிளிஸ் சோக்கிங் இந்த பிளிஸ் அப்படின்ற நிகழ்ச்சி. இதில் இந்த ராமேஸ்வரம் நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவத்தை பற்றி வாழுங்களுடைய PR செல்விஜி வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை முன்ன கொண்டு போவாங்க. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் அழைப்பின் பேரில் இவ்வளோ பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததற்கு வாழுங்கலை சார்பாகவும் எங்களுக்கு குருதேவ் சார்பாகவும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது பெரிய ஒரு அதிசயமாக சோம்நாத்தினுடைய, அதாவது தொடர்ந்து 1000 வருடங்களுக்கு முன்பாக படையெடுப்புகளால் அழிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நகரம் மற்றும் கோயில். அந்த கோயிலுடைய லிங்கத்தின் பாகங்கள் அது இப்பொழுது கிடையாது, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள். அந்த 1000 ஆண்டுகளாக அந்த லிங்கத்தினுடைய பாகங்களை நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த கும்பகோணத்தை சார்ந்த அக்னிஹோத்ரி பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் அதை பாதுகாப்பாக யாருக்கும் சொல்லாமல் பத்திரமாக அந்த லிங்கத்தின் பகுதிகளை பாதுகாத்து சேமித்து முறையாக ரகசியம் காத்து கடைசியாக 1924ஆம் ஆண்டு நம்மளுடைய காஞ்சிபுரத்தினுடைய மகா பெரியவராக இருந்த சந்திரசேகர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இடத்தில் இதை கொண்டு போய் காட்டி இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட சமயத்தில் ஆச்சாரியார் அவர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு, நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடியவர் ரவிசங்கர் என்ற பெயரை உடையவர் உங்களுக்கு வருவார். அவரிடத்தில் இதை கொண்டு போய் கொடுத்து இதற்கு ஒரு உயிர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த லிங்கத்தினுடைய கோயில் வந்து புனரமைக்கப்பட்டு மீண்டும் பொதுமக்கள் தரிசனத்திற்கு வரக்கூடிய காலகட்டம். 100 ஆண்டுகள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் 900 ஆண்டுகள் இருந்து விட்டீர்கள், இனி ஒரு 100 ஆண்டுகள் பத்திரமாக இருங்கள் என்று சொல்லி அந்த லிங்கத்தின் பாகங்கள் அக்னிஹோத்ரி சீதாராம் சாஸ்திரி அவர்களால் நம்மளுடைய ஸ்ரீ ரவிசங்கர்ஜி குருதேவ இடத்தில் இப்பொழுதுதான் ஒப்படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கதை கொண்ட ஒரு வரலாறு கொண்ட ஒரு விசேஷமாக இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறப் போகிறது. இது கிட்டத்தட்ட கிபி 1026இல் முகமது கஜினியால் அளிக்கப்பட்டதாக கருதப்பட்ட அசல் சோமநாத லிங்கம் சுமார் 1000 ஆண்டுகளாக ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்பொழுது அதுக்கு உயிர்ப்பித்து குருதேவால் கடவுள் நினைத்ததனால்தான், சிவனே நினைத்து அது குருதேவனுடைய அவரிடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த 12 லிங்கத்தினுடைய கலசத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட நீர், புனித நீர்கள், இந்த பூஜை வந்து குருதேவ் வந்து கண்டிப்பாக இது தமிழ்நாடு தான் புண்ணிய பூமியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், குறிப்பாக அது ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். 29ஆம் தேதி தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை முடித்துவிட்டு 30ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் அத்தனை ஜோதிடலிங்கத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், பண்டிதர்கள், வேத விற்பனர்கள் மற்றும் மிக முக்கியஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து பெரும் மக்கள் வெள்ளத்தில் இந்த லிங்கத்தின் ஊர்வலம் சோமநாத்திற்கு கொண்டு செல்வதற்கு உண்டான யாத்திரை மிக சிறப்பாக முன்னிறுத்து நடக்கக்கூடிய ஒரு நாளுக்கு தான்
உங்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு, இது வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயம். இது உங்கள் மூலியமாக தான் இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும். அதே நாளில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயத்திற்கு பூஜை சடங்குகள்லாம் முடிந்த பிறகு அதே நாளில் கிட்டத்தட்ட யாத்ரி நிவாஸ், ராமேஸ்வரம் யாத்ரி நிவாஸில் தான் அது பின்பு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அரங்கில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் குருதேவுடைய ஃபாலோவர்ஸும் வாழும் கலைக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சேர்ந்து, இந்து தர்மத்திற்காக இருக்கக்கூடியவர்களெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேர். ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், இந்த 2 கோடி பேரும் திருஞான சம்பந்தர் அருளிய கோளர் பதிகத்தை பாராயணம் செய்வது. கிட்டத்தட்ட 2 கோடி பேர் ஒரே நேரத்தில் சாண்டிங் செய்வதை நேரடியாக ஒளிபரப்பக்கூடிய ஒரு வசதியும் செய்து உள்ளார்கள். உலகத்திலே ஒரு பிரம்மாண்டமாக திருஞான சம்பந்தர் அருளிய கோளர் பதிக மந்திரத்தை ஒரே நேரத்தில் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கும், இந்த உலக சேமத்திற்கும், இந்த உலகத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகவும், உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், போர் மேகங்கள், எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய பாதிப்புகள், ஒரே பயத்தில் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு மந்திரங்களும் தெய்வத்தினுடைய கீர்த்தனைகளும் தான் பாதுகாப்பு. அதில் முக்கியமாக வருவது சிவனுடைய ஆசீர்வாதம், சிவனுடைய மந்திரங்கள். அதையும் குருதேவ் முன்னின்று எடுத்து செல்கிறார். ஸோ இந்த ராமேஸ்வரம் நிகழ்ச்சிக்கு, அந்த நிகழ்ச்சியே ஒரு புனிதமான நிகழ்ச்சி. ராமேஸ்வரம் என்றாலே எல்லோருக்கும் தெரியும், ஒரு புனித பூமி. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் வடநாட்டில் எவ்வளோ நீர்நிலைகள் இருந்தாலும், வடநாட்டு மக்களும் சரி, தென்னாட்டு மக்களும் சரி, இந்திய மக்களும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் வர வேண்டும் என்பது உத்தரவு. இந்து தர்மத்தை பின்பற்றுபவர்கள் நேபாளாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய இந்து தர்மத்தை பின்பற்றுபவர்கள் ராமேஸ்வரம் வர வேண்டும். அப்பேற்பட்ட ராமேஸ்வரத்தில் இருந்து தான் இந்த சோமநாத்துடைய கோயில் புனரமைப்புக்கு அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் முன்பாக சேதமடைந்த சிவலிங்கத்தின் பாகங்கள், ஒரிஜினல் பாகங்கள், எல்லா விதமான ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மற்றும் இதில் நிபுணத்துவம் பெற்றவர்களெல்லாம் இதுக்கு சர்டிஃபிகேட் செய்து, ஆம் இதுதான் அதனுடைய ஒரிஜினல் என்று அவர்கள் உத்தரவு கொடுத்த பிறகு, இதனுடைய பரம்பரை வரலாறுகள் எல்லாம் ஆராய்ந்த பிறகு, அதை பாதுகாத்த அந்த குடும்பத்தினர்களுக்கு சிவபக்தர்கள் சார்பாகவும் நன்றிகளையும், அதை பாதுகாப்பதற்கு அவர்கள் எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள், எத்தனை தலைமுறைகள் என்பதை யோசித்து பாருங்கள். ஆனாலும் அந்த ரகசியங்கள் இன்று நல்ல விஷயத்திற்காக இப்பொழுதுதான் அதுக்கு உயிர் வந்து, அந்த லிங்கத்தினுடைய பாகங்கள் ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பித்து விரைவிலே சோமநாத்துக்கு கொண்டு சென்றப்பட்டு, அதே லிங்கத்தின் பாகங்களை வைத்து புனரமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் ஆராதனைகளுக்கும் அபிஷேகங்களுக்கும் அர்ப்பணிக்கக்கூடிய நாள் குருதேவ் விரைவிலே அறிவிப்பார். அதனுடைய தொடர்ச்சி தமிழ்நாட்டில் நடைபெறுவது தான் தமிழர்களுக்கு மிக மிக பெருமை, இந்துக்களுக்கு அதனுடைய பெருமை. அதை எங்களுடைய குருதேவ் ராமேஸ்வரம் தான் என்று எத்தனை ஊர்களிலிருந்தும் அழைப்பு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல், ராமேஸ்வரத்திலிருந்து தான் இந்த சோமநாத்தினுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆசி வழங்கி, அதை செய்வதற்காக வாழும் கலையை சார்ந்தவர்களும் எங்களை போன்று இருக்கக்கூடியவர்கள் அந்த வாழும் கலைக்காக இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த அற்புத நிகழ்ச்சி 30ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு. இது வென்றும் அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் கிடையாது. அளிக்கப்பட்ட
இந்துக்களின் ஒரு புனிதமான ஒரு கோயில் மீண்டும் அதே லிங்கத்துடன் புனரமைக்கப்படுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமான நாள் 30ஆம் தேதி. இந்த யாத்திரை 12 ஜோதிர்லிங்கத்திலிருந்தும் 5 பஞ்சபூதத்திலிருந்தும் எடுத்துன்னு வரப்பட்ட தீர்த்தத்தினால் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பூஜைகள் எல்லாம் செய்துபட்டு வெற்றிகரமாக சோமநாத்தை நோக்கி செல்லக்கூடிய நாளாக பார்க்குறோம். எல்லா பொதுமக்களும் அனைத்து பொதுமக்களும் வர வேண்டும் என்று குருதேவின் சார்பாக நாங்கள் அழைக்கின்றோம். எங்களுடைய இந்த அழைப்பிற்கு நீங்கள் அதில் அந்த ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்துவிட்டால் உங்களுக்கும் தேவையான எல்லா விஷயமும் உணவு மற்ற விஷயங்கள் எல்லாம் நாங்களும் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பொதுமக்களுடைய பேராதரவு, சிவபக்தர்களின் பேராதரவு, இந்து சாஸ்திரத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுடைய பேராதரவு, அத்தனை ஆதீனங்களுக்கும் எங்களுடைய வாலண்டியர் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸோ எல்லா மகா பெரியவர்களும் மகா சன்னிதானங்களும் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் 30ஆம் தேதி ஒரு உலகத்தில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு எழுச்சியான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவது தான் சிறந்த விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். ராமேஸ்வரத்திலிருந்து சோம்நாத் வரைக்கும் இடைப்பட்ட இடங்கள் எத்தனை இடங்களுக்கு கொண்டு போகலான்னு இந்தியா ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக இந்தியா ஃபுல்லாகவே இதனுடைய ஊர்வலத்தை வந்து கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் பண்ணுறதா தான் குருதேவுடைய ஐடியா. ஒரு மாவட்டம் மாநிலம் இல்லாமல் ஒரு மாவட்டத்துக்கு வழியாகவே நிற்க வச்சு அந்த யாத்திரையை கொண்டு போகிறதுக்கு தான் ஏற்பாடு. பாதுகாப்பு வசதிகள்லாம் எப்படி இருக்கு? அது எல்லாமே ஏற்கனவே இது ஒரு முக்கியமான நிகழ்வு என்பதனால அதுக்கு எல்லா தளப்பான எல்லா அகில இந்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்தந்த ஏரியா ஸ்டேட் பார்டர் வரைக்கும் எல்லா விதமான பாதுகாப்பும் எல்லாமே வந்து ஏற்கனவே எல்லாமே அதற்குண்டான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கோம். அது சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே ப்ரொசீஜராக பர்மிஷன் வாங்கி தான் போகும். ராமேஸ்வரத்தில் மட்டும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கறது ஒரு 50,000 பேர். அதில் 50,000 பேரில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய நிகழ்வாக பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கே வந்து நாங்கள் இந்த நம்மளுடைய திருஞான சம்பந்தருடைய வேயிர் தோழி பங்கன் விடுமட்ட கண்டன் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேர் கோளர் பதிகத்தை பாராயணம் செய்கிறார்கள். அது ஒரு பெரிய நிகழ்வாக உலகத்தில் பார்க்கப்படக்கூடிய விஷயம். இல்லை, எல்லாருக்கும் வந்து இதில் அரசியல் என்பதெல்லாம் கிடையாது. யார் சிவனுடைய யாராக இருந்தாலும் எல்லா மதத்தினருக்கும் கொடுத்துருக்காரு எங்கள் குருதேவ். குறிப்பாக எங்களுக்கு இவங்கன்னு இல்லை, சிவன் மேல் பக்தி கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் வரலாம்ன்றது தான் எங்களுடைய குருதேவுடைய அழைப்பு. தூத்துக்குடியில் 29ஆம் தேதி ஆனந்த சங்கமம் அப்படின்ற நிகழ்ச்சி நடக்குது. அது ஒரு சத் சங்கம், பொதுமக்களுக்கான சத் சங்கம். அதே மாதிரி 1ஆம் தேதி காலையில் YMCA ராயப்பேட்டை சென்னையில் அந்த மைதானத்தில் சோக்கிங் இன் த பிளிஸ் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ஆனந்த அனுபவ பயிற்சி வந்து குருதேவர் கொடுக்குறாங்க. இந்த 2 நிகழ்வுகளும் இதோட சேர்ந்து நடக்க இருக்கு. முன்பதிவு பண்ணணும். எல்லாம் ஆன்லைனில் தான். ஆன்லைன் எல்லாம் ராமேஸ்வரம் ஈவெண்ட்லாம் ஃப்ரீ தான். அனைவரும் எல்லாருமே கலந்துக்கலாம். ஆன்லைனில் பண்ணுறது முதல்ல தெரிஞ்சால் நீங்கள் எவ்வளோ பேர் வரீங்கன்றதுக்கு உண்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அரேஞ்ச்மெண்ட்டு பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எல்லாமே போட்டு சேர்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பந்தல் போட்டு. இல்லை, இப்போ சப்போஸ் நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வராங்க, அங்கே பாதுகாப்பு நீங்கள் அங்கே வாலண்டியர்ஸ் மாதிரி நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள் அங்கே இருப்பாங்களா? எங்க ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு ஃபுல்லாக எல்லாமே செக்யூரிட்டி அத்தனை அரேஞ்ச்மெண்ட்டு போலீஸ் பர்மிஷன்லேருந்து எல்லாமே வாங்கி எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. அதுவும் இவ்வளோ பெரிய பெரிய கூட்டம் நடக்கிறச்சு. எல்லா பகுதியிலேருந்து வராங்க. கிட்டத்தட்ட 12 ஜோதிர்லிங்கத்திலேருந்து ஆச்சாரிகள் வராங்க, வேத பாடசாலையிலேருந்து வராங்க, விற்பனர்கள் வராங்க. எல்லாமே வந்து வேத மந்திரங்கள் ஓடுவதற்காக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலேருந்து வராங்க. 1 வருஷம் என்று கணக்கு போட்டிருக்காங்க. அது கூடலாம் குறையலாம். ஆனால் 1 வருஷம்ன்றது அந்த யாத்திரையுடைய தூரம்.
அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து பியூர் எங்களுடைய இது வந்து ஆன்மீகத்துக்கு உண்டான குருதேவுடைய சோமநாத் விஷயமே எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அரசியல் வந்து என்னைக்கு வேணுமா பேசிக்கலாம். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஒரு அந்த லிங்கத்தினுடைய பாகங்களே நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய பிராப்தமாக நினைக்கிறோம். கிட்டத்தட்ட அது யோசிச்சு பாருங்கள். 1924 அதை பற்றி நம்ம சந்திரசேகர் ஆச்சார்கிட்ட கேட்குறச்ச 100 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் வருவார், ரவிசங்கர் என்ற பேரில் வருவார். அவரிடத்துல இதை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். அது எல்லாமே எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்காங்க. எல்லாமே வந்து எல்லாத்தையும் டெஸ்டட் பண்ணி தான் இதை ஒத்துக்கினது. ஏன்னா நாளைக்கு வந்து உலகம் முழுவதும் இதை பற்றி கேள்விகள் வரும். இதை பற்றி எல்லா விதமான கேள்விகளும் உங்களை போல் பத்திரிகையாளர்கள் போல் நிறைய பேர் கேட்பார்கள். எல்லாத்திற்கும் எல்லா ஆராய்ச்சியும் முடித்த பிறகு தான் கிட்டத்தட்ட இது வந்து குருதேவ் கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆனாலும் இது எல்லாமே அப்ரூவல் ஆன பிறகு தான் குருதேவ் இப்போ தான் இது சம்பந்தமாக பேச ஆரம்பிச்சது. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம், குருதேவுடைய வாழும் கலை பகிர்ச்சி ஆரம்பித்து இது 45வது வருடம். ஸோ அந்த நிகழ்ச்சியும் சேர்த்து இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். அதே போல் 30ஆம் தேதி அந்த வாழும் கலை சார்பாக சோமநாத் யாத்திரையுடைய நிகழ்ச்சி ராமேஸ்வரத்திற்கு பத்திரிகையாளர்களுக்கு அனைவரும் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து இந்த ஒரு அற்புதமான ஆன்மீக நிகழ்வை உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எங்கள் குருதேவ் சார்பாக நாங்கள் அழைப்பை விடுக்கின்றோம். அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்கள் அனைவருக்கும் குருதேவுடன் சார்பாக எல்லா விதமான எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை நிறுவனத்திற்கும் அழைப்பு விரைவிலே அனுப்புகின்றோம். நன்றிகள், வணக்கம்.